அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்துக்குரிய நல்லவர்களே, அதனுடைய மகத்தான கிருபையினால எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு தகவலுக்காக மட்டும் அல்லாவுடைய கிருபையினால இங்கே வந்து கூடியிருக்கோம். ஒரு வெறுமனே குரான் வகுப்பு நடத்துகிறோம். இன்ஷால்லா வாய்ப்பு கிடைக்கிறோம் கலந்துக்குங்கன்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுருந்தோம். அந்த அடிப்படையில் இவ்வளோ மக்கள் வந்திருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா. இப்போ மக்கள் வந்து மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் எல்லாம் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். இந்த குரான் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வளமையாக நம்ம பகுதிகள் நடக்குது இல்லையா, அந்த குரான் கிளாஸ் மாதிரி இது இருக்காது. வளமையாக நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இல்லையா, குரான் கிளாஸ் நடக்குது. எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு குரான் வசனத்தை படிக்கிறாங்க. அந்த குரான் வசனத்துடைய மொழியாக்கத்தை தமிழாக்கத்தை படிக்கிறாங்க. தமிழாக்கத்தை படித்து சில விளக்கங்கள், புரியாத சில வரிகளுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படுது. இன்னும் சில சந்தர்ப்பத்தில் வரிக்கு வரி குரான் வசனத்துடைய ஒரு வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குன்னா அதுக்கு வரி என்னென்ன, அதுக்கு வரிக்கு வரி என்ன, அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன, ரப்பில் ஆலமீனுக்கு என்ன, எப்படிங்கிற மாதிரியான விளக்கங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலாக அந்த சூறா, அந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்டுச்சுங்கிற கூடுதல் தகவல்களையும் தராங்க. இது மாதிரி தான் நம்ம குரான் கிளாஸை பார்த்து கடந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ நாம அறிவிச்சிருக்க இந்த குரான் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி சாதாரணமாக வளமையாக நடக்கிற இன்னும் பல பகுதிகள் நடந்துட்டு இருக்க குரான் கிளாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு புது முயற்சியா இந்த குரான் வகுப்பின் மூலமாக நாம நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு பெரும் முயற்சியை நம்ம வந்து இந்த சந்தர்ப்பத்திலிருந்து ஏற்படுத்தியிருக்கோம். நான் கற்றுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு அப்படியே சொல்லி அதன் மூலமாக நானும் பயன்பெற்று நீங்களும் பயன்பெறக்கூடிய வகையில் நம்ம வந்து இந்த வகுப்பை நடத்தலான்னு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வகுப்பை நம்ம அமைச்சிருக்கோம். எப்படின்னா, இங்கே வந்து நம்ம குரானுடைய நாலேஜை கேதர் பண்ண போகிறது கிடையாது. குரான் சம்மந்தப்பட்ட அறிவுகளை வளர்த்துக்க போகிறது கிடையாது. அல்லது இந்த குரான் வகுப்பின் மூலமாக நம்ம வந்து என்ன செய்ய போகிறது கிடையாது, ஆலிம்ங்கிற பேரை வாங்கிட்டு வெளியே போகிறது கிடையாது. இந்த குரான் வகுப்பு பேரளவுல குரான் வகுப்புன்னு இருக்குமே தவிர குரான் சம்பந்தப்பட்ட குரான் என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியே போறது கிடையாது. இது மாதிரி பல கட்டங்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல பல சகோதரர்கள் சொல்லி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இங்க இல்லாம அதுக்கு மாற்றமா மற்ற குரான் கிளாஸுகளுக்கும் மற்ற வகுப்புகளுக்கும் மாற்றமா நாம இங்க கொண்டு வர போறது, இங்க கற்பிக்க போறது, இந்த வகுப்பினுடைய நோக்கமாக நம்ம சொல்ல போறது என்னன்னா மாற்றம். என்ன மாற்றம் அப்படிங்கிறது தான் இங்க நாம இந்த வகுப்பின் மூலமா கத்துக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய மிக முக்கிய விஷயம். என்ன மாற்றம்? என்ன, நம்ம ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டோம், ஈமான் கொண்டுட்டோம், இஸ்லாத்தின் அடிப்படையில வாழ்றோம். இதுக்கு மேல நமக்கு என்ன மாற்றம் வேணும் அப்படின்னா, நாம அங்கதான் கொஞ்சம் நின்று நிதானமா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எப்படின்னா, இங்க பொதுவா மாற்றம் அப்படின்னா நம்ம பல விஷயங்கள் யோசிப்போம். அந்த மாற்றத்திற்குள்ள குரான் சொல்லக்கூடிய மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல குரான் வசனங்களை கேட்டிருப்போம், நபிமொழிகளை கேட்டிருப்போம், அதாவது தூதருடைய வாழ்க்கை வரலாறுகள்ல எத்தனையோ சஹாபாக்களுடைய தியாகங்களை கேட்டிருப்போம். எத்தனையோ விஷயங்களை கேட்டு 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 நமக்குள்ள அது பதிஞ்சு போய் இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டிருக்கா? இல்லை. நம்ம என்னைக்காவது அதை சிந்திச்சிருக்கோமா? நம்ம வாழ்க்கையில வந்து எத்தனையோ ஹதீஸுகளை கேட்டிருக்கோம், எத்தனையோ குரான் வசனங்களை கேட்டிருக்கோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் மாறாமே இருக்கு. கஷ்டம், துன்பம், துயரம், இந்த மாதிரியான வளமையான எல்லாரும் படக்கூடிய வாழ்க்கையா தானே நம்மளுடைய வாழ்க்கைகள்லாம் இருக்குது. அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது வந்துருச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் அவங்களுக்கு மிக ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இங்க ஆலிமாயி பட்டம் கொடுக்க போறது கிடையாது. குரானை படிச்சுட்டான், பெரிய அறிவாளி, ஒரு குரானை கரைச்சி குடிச்சிட்டாருங்கிற ஒரு பட்டம் கொடுக்க போறது கிடையாது. இங்க பட்டமே என்னன்னா அந்த வகுப்போட நோக்கமே வந்து என்னவோ அதுதான் பட்டம். குரானுடைய வாழ்வியல் சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் அத்துணையும் மாற்றத்துக்கு, அதாவது எப்படின்னா நம்முடைய பேச்சை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய நடவடிக்கைகளை, நாம பிற இடத்துல கொடுக்கல் வாங்கல எப்படி ஈடுபடுறோங்கிறதுல,
பிறரிடத்துல எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல, பொது வெளியில நம்ம எப்படி நடந்துக்கிறோம், தனிமையில இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறோம், இது எல்லாமே வாழ்வியல் பயிற்சியா நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த கிளாஸோட நோக்கம். அப்போ கிளாஸோட நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. வளமையான கிளாஸ் மாதிரி இருக்காது. நம்ம எல்லா எல்லா குரான் கிளாஸ்லையும் குரானா சொல்லி அந்த மாதிரி கிளாஸ் கிடையாது. தெளிவா விளங்கிக்கிட்டோம் மாற்றம் அப்படிங்கிறது. சரி, இந்த மாற்றம் எங்கிருந்து வரும், யார்கிட்ட வரும், எப்போ வரும்? ஏன் நம்ம இது வரைக்கும் மாறாமையா இருக்கிறோம். சிகரெட் அடிச்சுட்டு இருந்தோம். இந்த தௌஹீது கிடைச்ச பிறகு, ஏகத்துவத்தை புரிஞ்ச பிறகு, இஸ்லாத்தை தெளிவா புரிஞ்ச பிறகு தானே சிகரெட் அடிக்கிறத விட்டோம், சாராயம் குடிக்கிற மதுபானத்தை அருந்துறதை விட்டோம், கேலி கிண்டல்களை விட்டோம், புறம் பேசுறதை விட்டோம். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்ம மனசுல எழுந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த மாற்றம் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட தொடர்ந்துகிட்டு இருக்கா? புறம் பேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு புறம் பேசுறதை விட்டுருப்போம். ஆனா இன்னைய தேதி வரைக்கும் உங்ககிட்ட அந்த புறம் பேசுற விஷயங்கிறது விடுபட்டு இருக்கா, முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கா? யாருமே அதுக்கு விதியில கிடையாது. ஏன்னா நாம குரான முழுமையா அது அது என்ன சொல்கின்றது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா விளங்காம இருக்கிறது தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அப்போ நம்ம முழுசா குரானிய மனுஷனா, குரான் இவர் தான் குரானையும் இவரையும் எடுத்து வச்சா, எப்ப ஒண்ணு குரான் இல்லைன்னா இவரை வை, அந்த இடத்துல பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோமா? குரான் சொல்லப்படி தொழுகிறோமா? குரான் சொல்றபடி பேசுறோமா? குரான் சொல்றபடி நடக்கிறோமா? அப்போ அந்த மாற்றங்கள் எதுவுமே நம்ம கிட்ட வரல. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம், மாறிட்டோம். நாம தான் சொந்தவாசின்னு நமக்கு முத்திரை குத்தப்பட்ட நபர் மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். நம்முடைய அந்த நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கு. ஆனா குரான் சொல்லக்கூடிய முழுமையான மாற்றம் நம்ம இடத்துல வந்திருக்கா? அதைத்தான் கவனிக்கணும். முழுமையான மாற்றங்கள் நம்ம இடத்துல வந்திருந்தா நாம அதை பேசக்கூடிய தகுதியான ஆட்களாக ஆயிடும். ஆனா இங்க நாம நம்மளையே சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த குரான் வகுப்பு முழுக்க முழுக்க மாற்றத்தை எதிர்நோக்கியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றம், நடவடிக்கை, தொழுகை மாற்றம், இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல மாற்றம், நடத்தைகள்ல மாற்றம், பார்வைகள்ல மாற்றம், இப்படி மாற்றமே மாற்றம். அதுதான் இந்த கிளாஸ்ல முழுக்க உள்ள நோக்கம். இப்போ மாற்றம் சொல்றீங்களே, எப்படி மாறுறது? குரான் அப்ப நாங்க இப்ப இவ்வளவு நாளா படிக்கிறது தப்பா? இவ்வளவு நாள் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே குரானை, நம்ம படிச்சு எங்களுக்குள்ள மாற்றம் வரலன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, குரானை நீங்க படிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போறதா இருந்தா குரான் வீடுகள்ல பொத்தி பாதுகாக்கப்பட்ட காலங்கள்லாம் மாறி உங்க கைகள்ல, மொபைல்கள்ல, செயலி வடிவத்துல, மொபைல் ஆப் மூலியமாக குரான் தவழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த குரானை நம்ம ஏதாவது சந்தர்ப்பங்கள வாய்ப்பு கிடைக்கும்போது எடுத்து ஆப்ல பாக்குறோம். ஒரு 2 வசனம் நல்ல வசனத்தை படிச்சுட்டு பிடிச்சி போயிருந்துச்சுன்னா அதை என்ன பண்றோம், ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ வாட்ஸ்அப் குரூப்புகள்லயோ ஷேர் பண்ணிட்டு அந்த வசனத்தை படிச்ச உடனே அப்படி கடந்து போயிடும். அந்த வசனத்தை படிச்சமே அந்த வசனம் நமக்கு அது பயன் தரக்கூடியதா இருக்குதா? இல்ல. ஆனா படிச்சிருக்கோம், மண்டையில இருக்குது அந்த வசனம். குரான் வசனங்களை நம்ம படிச்சு மக்களுக்கு ஷேர் பண்றோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம். இதை விட குரானை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்காது. நம்ம கிட்ட அவ்வளோ ரொம்ப இன்வால்மெண்டோட குரான் நம்ம கிட்ட நம்ம கையில தவழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு என்ன செய்யலைன்னா அந்த குரான் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தல. என்ன காரணம் அப்படின்னு நாம சிந்திச்சோம்னா, குரான்கிட்டே கேட்டோம்னா குரானே பதில் சொல்லுது. என்ன சொல்லுது? உங்ககிட்ட எல்லாமே இருக்குப்பா, குரான் சம்பந்தப்பட்ட இன்னும் குரான் ஆப் மட்டும் இல்ல, ஹதீஸ் ஆப் இருக்கும், குரான் சம்பந்தப்பட்ட தப்சீர் ஆப் இருக்கும், எல்லாமே மொபைல்ல இருக்குது, உங்க கையில இருக்குது, பொத்தி பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை நான் தினமும் படிக்கிற கொள்ற. ஆனா அது உனக்கு பயன் தரல. ஏன்னா எப்படி குரான்ல ஒரு வசனத்தையே கேட்டோம்னா குரானே பதில் சொல்லுது. அதாவது தௌராத் வழங்கப்பட்ட மக்களை பத்தி அது குரான் பேசுது. தௌராத்து வேதம் எவ்வளவு அழகான வேதம்னு குரான் சொல்லுது. அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அதை கடைபிடிக்காம, அதை ஃபாலோ பண்ணாம இருந்தவர்களுடைய நிலைய அல்லாஹ் தன்னுடைய திருமலையில சொல்றான், புத்தகங்களை சுமக்கும் கழுதைகளை போன்றதாகும் அவருடைய நிலை. புத்தகங்களை சுமந்து செல்லக்கூடிய கழுதைகள். புத்தகம்னா என்னது? தௌராத் வேதத்தை ஒரு கழுதை சுமந்து போகுதுன்னா
அந்த கழுதைக்கு அந்த தௌராத் வேதம் ஏதாவது பயனளிக்குமா? அதற்கு ஒப்பாக அல்லாஹ் வந்து சொல்றான். அப்ப இப்ப நம்ம இதை அப்படியே நமக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, கையில மொபைல் இருக்கு, மொபைல்ல குரான் இருக்கு, குரான் ஆப் இருக்கு, குரான் சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கங்களும் விஷயங்களும் இருக்குது. ஆனா நம்ம ஷேர் பண்றோம், அதை படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், நமக்கு பயனளிக்கலன்னா, தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எப்படி பயனளிக்கலையோ, அது கழுதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டுச்சோ, அதே போன்று நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியும். அப்போ வெறும் அறிவு, நாம படிச்சிருக்கோம், குரானை பிரட்டி 4 வசனங்களை படிக்கிறோம், 4 தமிழாக்கங்களை படிக்கிறோம் அப்படின்னா அது பார்க்கிறோம், படிக்கிறோம், மண்டையில ஏறுது, அவ்வளவுதான். எப்போ வாழ்வியலுக்குள்ள வரும் அப்படின்னா நாம அத சரியான முறையில அணுகணும். நம்ம வாழ்க்கையில எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அறிவு மட்டும் என்ன செய்யாதுன்னா என்னைக்குமே பயனளிக்காது. உதாரணத்துக்கு நமக்கு புரியுற பாஷையிலேயே சொல்லணும்னா, ஒரு மதுப்பிரியர் இருக்காரு அப்படின்னா அவனுக்கு இந்த மதுவை பத்தின கேடுகள் விளைவுகள் எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு மது சாராயம் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்துல உட்கார்ந்தோம்னா, நாம குடிக்காத நபரா இருந்து அவர்கிட்ட உட்காந்து என்னப்பா இதை குடிக்கிறியே, என்ன ஏது, இதனால எவ்வளவு கேடுகள் இருக்கு, எல்லாம் ஏது அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட விளக்கங்களை சொல்லி கேட்டோம்னா, அதெல்லாம் உன்னோட நல்லாவே எனக்கு தெரியும்ப்பா, இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதனால இது சாப்பிட்றதுனால எனக்கு மட்டும் இல்லாம என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா என்னன்னா அவருக்கு அது சம்பந்தப்பட்ட அறிவுகள் எல்லாமே அவருக்கு இருக்கு, ஆனா அது தவறு என்று மீண்டு வர முடியல. அப்போ அந்த உதாரணம் இதுக்கு ஒப்பா இருக்கிறது கரெக்டா இருக்குதா? எல்லா அறிவுகளும் நமக்கு இருந்தும் அந்த அறிவு நமக்கு பயனளிக்கவில்லை என்று சொன்னால் நாம கழுதைக்கு ஒப்பானவர்கள் தான் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப இப்படியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்? இதுக்கு என்னதான் வழி? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அறிவை நாம கண்ணால பார்த்து வாயால படிச்சு மண்டையில ஏத்தின விஷயங்களை அறிவுடைய மண்டையில ஏத்தின விஷயங்களை நாம என்ன செய்யணும்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யற பட்சத்துலதான் நமக்கு அந்த குரான் வசனங்கள் பயனளிக்கும். வெறும் அறிவை வச்சுக்கிட்டோ நம்ம அதுல எந்த பயனையும் அதுல குரான்ல இருந்து பெற்ற முடியாது. குரானும் எத்தனையோ ஹாஃபில்கள் காரிகளை பார்க்கிறோம், குரானை முழுக்க மனநமிட்ட ஹாஃபில்களை, இளம் ஹாஃபில்களை பார்க்கிறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களே 3 ஹாஃபில்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கூடுதலா இந்த குரான் பயன் அளிக்கணும். அளிக்கல அப்படின்னா வெறும் அறிவார்ந்த விஷயமாக மட்டும்தான் இருக்கு. அறிவு வந்து வெறுமனே அறிவு மட்டும் பயனளிக்காது. அந்த அறிவு நம்ம உள்ளத்தை தச்சு உள்ளத்திலிருந்து செயல்பாடுகள் வரும் பொழுது மட்டும்தான் என்ன செய்யும்னா அது முழுக்க பயனளிக்கும். ஆக இந்த வகுப்பு முழுக்க எதை நோக்கிய வகுப்பாக இருக்குங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம். முதல் வகுப்பா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால மாற்றம் என்பதை இந்த வகுப்பின் முக்கிய விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வகுப்புல மாற்றத்தை நம்ம எப்படி அடையணும், இந்த குரான்ல மாற்றத்தை எங்க இருக்குன்னு எப்படி தேடணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம இன்ஷால்லா வரக்கூடிய வகுப்புகள்ல தொடர்ச்சியா பார்ப்போம். இப்போ வரைக்கும் இந்த வகுப்புகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போதும். நம்ம மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம்.